வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மகரம் 2026 மார்ச். மகர ராசி சனியுடைய ராசி. மகர லக்னம் சனியுடைய லக்னம். மகரத்துக்கு அதிபதி சனி. ஏன் இத்தனை முறை சொல்கிறேன்? சனிக்கு நண்பர்கள் யார்? சனி ஆதரிக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன் புதன். இந்த மாதம் மார்ச் மாதம் 2026 மகரம் சுக்கிரன் உச்சமடைய போகிறார். முழுமையான யோகக்காரகன் சுக்கிரன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் முழுமையான யோகக்காரகன். 3ஆம் இடத்துல சுக்கிரன். 3ஆம் இடம் உங்களுடைய இந்த 3ஆம் இடத்தை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்ல. நிறைய பேர் இந்த 3 பெருசாக ஹைலைட் பண்ணி பேசுறது இல்லை. 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய தைரியம். 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய சகோதரனுடைய ஆதரவு. ஒரு சகோதரனுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம நிறைய விஷயம் சாதிக்க முடியாது. ஒரு சகோதரனுடைய ஆதரவு. 3ஆம் இடம் அக்கம் பக்கம் மக்களுடைய தொடர்பு, நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க்கிங். 3ஆம் இடம் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இன்னும் முக்கியமான இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது. தைரியம். ஒரு மனிதனுக்கு when there is a will there is a victory வாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம், ஒரு 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 தில், ஒரு அசாத்திய துணிச்சல். பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒன்று ட்ரை பண்ணுவோம், வின்னானா மற்றவங்களை கைட் பண்ணுவோம், ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்றவங்கள நம்ம அட்வைஸ் கொடுத்து அவங்கள பாதுகாப்போம். அந்த மாதிரி ஒரு 3ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் வர்றார். அப்போ சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரகன். சனி உங்களுடைய ராசிநாதன். ராசிநாதனும் உங்களுக்கு யோக காரணம், அதிர்ஷ்ட காரணம். ஏன்னா சுக்கிரன் லார்ட் ஆஃப் 5 உங்களுக்கு. அது மட்டும் ஒரு லார்ட் ஆஃப் 10. தொழில், கர்மா, யோகம் எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஜாபில், கரியரில், பிஸ்னஸில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொருள் நிறைந்த மாதமாக வருது. பொருள் நிறைந்த மாதம். அதுவும் நீங்கள் முயற்சி பண்ணி வரல, நீங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு வரல, நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு விஷயம் நடக்கல, மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நடக்குது. யாரோ உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த படத்தில் இவரை போய் பாரு, உனக்கு வேலை முடியும், டீல் முடியும். யாரோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, அவங்க கொண்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிசல்ட்டை. ஸோ பிஹாஃப் ஆஃப் யூ someone is working for you. இந்த மார்ச் 2026 மகரத்துக்கு அவர்களுக்காக யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பேசி ஏதோ ஒரு விஷயத்தை முடித்து அவங்களுக்கு பணமாவோ பொருளாவோ வேலையாவோ அந்த வாய்ப்பாவோ கொண்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் மார்ச் 2026 மகரம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன். சூப்பரில் எல்லா ராசியும் கிடைக்காது. மகரமுக்கு மட்டும் இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நிறைய வருது. மகரம் 2026 மார்ச். ஸோ ஜாபில், ஃபினான்ஸில் எக்ஸ்பெக்டட் மணி, எக்ஸ்பெக்டட் இன்கம். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். 2ல் ராகு இருக்குது, எதுக்கும் குடும்பம் ஒத்து போல. 8ல் கேது இருக்குது, நம்ம ஓகேனா அந்த பக்கம் ஓகே இல்லை. இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது, ஒத்துக்கிறேன். 6ல் குரு பலனும் இல்லை, அதையும் ஒத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் என்ன தான் மெசேஜ் கொடுக்குது? சரி, கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது, திருமணமான வாழ்க்கை என்பது ஒன்று இருக்குது. அதில் சில பலது ப்ளஸ் மைனஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அங்கே அதை பற்றி கவலை இல்லை. சுக்கிரன் கொடுக்குற ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன். சில பேர் சிங்கிளாக இருக்கிறதே ஹாப்பியாக இருக்குன்றாங்களா, அந்த ஸ்டேட்டஸை சூப்பராக டிக் அடிச்சிருவாங்க. சிங்கிளாக இருக்கிறதே ஒரு ஹாப்பியான லைஃப், எனக்கு அதுவே நிம்மதியாக இருக்குடா சாமி, என்னை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சனி சுக்கிரன் காம்பினேஷனில் எனக்கு பிடிச்ச உயிரோடு நான் வாழ்க்கையை நடத்துகிறேன், எனக்கு பிடிச்ச நபரோடு நான் ஒரு பயணம் செய்கிறேன், எனக்கு பிடிச்ச நண்பரோடு நான் இந்த மாதத்தை ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் கடக்கிறேன். அது சில பேருக்கு ஆண் நண்பர்கள் மூலிமா, சில பேருக்கு ஆண் பெண் நல்ல உறவு, நல்ல ரிலேஷன்ஷிப் மூலிமா அந்த ஒரு பயணம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட், அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த மாதிரி இந்த மார்ச் 2026 தெரியுது. ஸோ மார்ச் மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியல. பட் எங்கள் லைஃப்பை நாங்கள் முடிவு பண்ணுறோன்ற ஒரு துணிச்சலை அது கொடுக்குது. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்சில் ஏகப்பட்ட திட்டம், ஏகப்பட்ட கனவு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஃப்யூச்சர் அப்படி இருக்குமா, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமா, ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணுறதா, அப்படி பிளான் பண்ணுறதா, இந்த காலேஜா அந்த காலேஜ், ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு குழப்பி ஒரு மாதிரி செய்யும். பட் மார்ச் 2026 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜை டிக் அடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்.
ஒன்று பேங்க் கொடுக்கணும், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். 2 பக்கம் உங்களுக்கு டிக் தான். மார்ச்சில் சுக்கிரன் உச்சம் சனியோட. பேங்க்கில் அப்ரோச் பண்ணால் எஜுகேஷன் லோன். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லலை, நோ, அவங்க எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் விருப்பம், உன்னோட எதிர்காலத்தை நீ தேர்வு செய்கிறதுக்கு உன்னோட விருப்பம் நான் ஆதரிக்கிறேன், நீ பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணி காமி, அவ்வளோதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்கோர் மந்த் இது. பெண்கள் இல்லத்தரசிகள் மகர ராசி, மார்ச் மாதம் 2026 தேவையான பணம் வருது. எங்கேயோ ரெடியாக கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நான் இப்போ இது ஃபெப்ரவரியே உங்களுக்கு அப்ரூவ் ஆக நீ புரிஞ்சுப்பீங்க. மார்ச் மாதம் பண தேவை உங்களுக்கு இருக்குது, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது, தேவையான இடத்துல பணம் கிடைக்குது. ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுறதுக்கும் திட்டம் போடுற ஐடியா இருந்ததுன்னா அதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குது. 2வது விஷயம், சகோதரிகள் மூலியமான அன்பு, ஆதரவு, அவங்களுடைய சப்போர்ட், அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் எல்லாம் பாசிட்டிவாக கிடைக்குது. 3வது விஷயம், மார்ச் 2026 உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் பெண்கள் குறிப்பாக. 4வது விஷயம், உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகமான ஒரு தைரியம் வரும். நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே இவங்களெல்லாம் நம்ம கெஞ்ச தேவையில்லை, நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வரும். இது 4வது விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நான் மகரத்துக்கு பார்க்குறேன். 2026 மார்ச் மணி, ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் கிடைக்குது, மக்களுடைய ஆதரவு. அதுக்கு அடுத்தது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், ஆரோக்கிய ஸ்தானத்தில் சின்ன தொல்லை பண்ணும். நிறைய பேருக்கு இந்த கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும், அடி வயிறு வரைக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை. அப்படி சில பேருக்கு புளியப்போ பிரச்சனை, சில பேருக்கு ஜீரணமண்டல பிரச்சனை, சில பேருக்கு வயிற்றில் பிரச்சனை, சில பேருக்கு குடலில் பிரச்சனை, சில பேருக்கு லங்ஸில் மூச்சு பிரச்சனை. இப்படி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் உங்கள் சாப்பாடு, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ஒர்க் அவுட், யோகா கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். மோசமானாலும் கூட கொஞ்சம் பெட்டராக வச்சுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், மார்ச் 2026 மகர ராசி சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மன நிம்மதியான, நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுக்கு திட்டத்துக்கு ஏற்ப கொடுத்த பணம் திருப்பி வரணும், கொடுக்கல் வாங்கல் சரியாகணும், பசங்களுக்கு பாகப்பிரிவினையை சரியாக பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி செட்டில் பண்ணி விடணும், இதெல்லாம் நடக்கும். மார்ச் ஆஸ் பர் யுவர் பிளான் நீங்கள் அழகாக கொண்டு போகலாம். மொத்தத்தில் மகரம் மார்ச் மாதம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபைனான்ஷியல் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வரும். லைஃப்பில் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வரும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் கொடுத்துருக்கேன். இது தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸ்க்கும் உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணினா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி, என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கமாக இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடைஞ்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ண உடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன
எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலேயே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.